வணக்கம். வெல்கம் டு கவர்மெண்ட் எக்ஸாம் சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் ஸ்ருதி. இன்னைக்கு மௌரியன்ல இருந்து குப்தா டைம் வரைக்கும் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட் இதில் வந்து புத்திசம் ஜெயினிசம் வரைக்கும் ரேசிங் ஆஃப் மகதாஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து மௌரியன்ஸ் ஒரு சின்ன ப்ரஷ்அப்பும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டோன் ஏஜ்ல இருந்தோம். அதுக்கப்புறம் இண்டஸ் ரீஜியன்ல சிவிலைசேஷன் நடந்தது, அர்பனைசேஷன் நடந்தது. அதுக்கப்புறம் வேதிக் பீரியட்ல இண்டஸ் டிக்ளைன் ஆச்சு. லேட்டர் ஆன் வேதிக் பீரியட் வந்தது. வேதிக் பீரியட் வரும்பொழுது நம்ம வந்து வில்லேஜ் செட்டில் ஆர் கேதரிங் செட்டில்மெண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆகுது. மேஜர்லி இந்த ரீஜியன் ஆஃப் ஜனபதாஸ்னு ஃபார்ம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது மகதா எம்பையர் பெருசாகுது. ஸோ அந்த மெயின் டைம் வேதிக் பீரியட்ல இருந்து ஒரு ரிலீஜியன் உருவாகுது. ஸோ பிராமணிசம் உருவாகுது. அதில் வந்துட்டு they are starting following few rituals and சில caste system அதெல்லாம் கொண்டு வராங்க, which is been opposed by few peoples or opposed by some people. ஸோ அவங்க வந்துட்டு புத்திசம் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுறாங்க ஆர் புது ரிலீஜியன்ஸ் உருவாகுது. ஸோ அதுக்கப்புறமா ஆன் த மீன் டைம் பொலிட்டிக்கலி என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னா மகதா ஏரியா வந்து டே பை டே பெருசாயிட்டே வராங்க. ஸோ லாஸ்டா நம்ம வந்து பார்க்கும் பொழுது ரைஸ் ஆஃப் இதுல தனநந்தா வந்து ரூல் பண்றாங்க. நந்தா டைனஸ்டி நடக்குது. ஸோ நம்ம இப்ப பார்க்க போற டைம் பீரியட் வந்து 322 பிசில இருந்து 550 சிஇ. ஸோ இதுக்கப்புறம் மேஜர் எம்பையர்ஸா நம்ம பார்க்க போறது மௌரியாஸ், அதுக்கப்புறம் போஸ்ட் மௌரியாஸ், சுங்கா டைனஸ்டி, கன்வா டைனஸ்டி, சத்வாஹனா, குஷானாஸ், அதுக்கப்புறம் குப்தா. அவங்களோட வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி முடியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வில் ஸ்டார்ட் வித் 6th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரஃபி என்சிஆர்டி. அந்த புக் முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸை சேம் ஹிஸ்ட்ரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி பண்ணிட்டு தென் அகெயின் வில் ஃபாலோ அப் வித் த அதர் சப்ஜெக்ட். ஃப்ரைடேவும் வந்து எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் விச் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ அப்படின்றத கொடுக்கலான்னு இருக்கேன். அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் we will start with polity on every Fridays. So இன்னையோட history முடியுது every Wednesday topicல. From next week Wednesday we will be having geography and next week Fridayல இருந்து we will be having polity. Monday will be aptitude paper. So இதுல நம்ம பார்க்க போற themes politics, religion, society அதெல்லாமே தான் பார்க்க போறோம். So before Mauryas அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து இந்தியாவில் தனநந்தா ரூல் பண்றாங்க. நந்தா டைனஸ்டி நடக்குது. ஸோ மீட் டைம் அலெக்சாண்டரோட இன்வேஷனும் நடக்குது. அலெக்சாண்டர் இந்தியாவை கைபர் பாஸ் வழியா இந்தியாக்குள்ள என்டர் பண்ணுன்றது அவங்களோட பிளான் ஆர் டார்கெட். ஸோ அப்படி வரும் பொழுது அங்க ரூல் பண்ற கிங் போரஸ் ஆர் கிங் புருஷோத்தமான்றது அவரோட ரியல் நேம். அவங்க கிரீக்கோட புக்ஸ்ல வந்து கிங் போரஸ்னு இருக்கு. ஸோ இவங்க கூட பேட்டில் பண்ணணும். இந்த கைபர் பாஸ் வழியா தான் இந்தியாக்குள்ள தே ஹாவ் டு என்டர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பேட்டில் வந்து ஜெலம் ரிவர்ல நடக்குது. அந்த நதிக்கரையோடும் நடக்கும் பொழுது இவர் வந்து அந்த இடத்துல தோக்க செய்யறாரு. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு என்னால நான் இவ்வளவு தூரம் பர்ஷியால இருந்து இவ்வளவு தூரம் வந்து வார் பண்ணிட்டே வந்திருக்கேன். அவ்வளவு தூரம் வார் பண்ணும் பொழுது நிறைய பேர் வந்து தோத்துருக்காங்க ஆர் போட்டி போடவே பயந்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நீ ஒரு சின்ன சிற்றரசா இருந்து வார் பண்றதுக்கே வந்து இவ்வளவு போல்டா இருக்கே, பிரேவா இருக்கேன்னு சொல்லிட்டு he stops there. and also அவ்வளவு தூரத்துல இருந்து ரிட்டர்ன் வந்ததுனால அவரோட படை வீரர்களும் டயர்ட் ஆயிட்டாங்க இந்த வார் உட்பட. ஸோ அவங்க ரிவரை கிராஸ் பண்ணி தாண்டி திரும்ப உள்ள போய் இன்வைட் பண்ற ஐடியால இல்ல அவங்க. ஓகேன்னு சொல்லிதான் அலெக்சாண்டர் அந்த இடத்துல இருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு. பட் அப்படி ஆகும்பொழுது இந்த வார்ல ஈவன் தோ அவர் வின் பண்ணாலும் லெட் கிங் போரஸே ரூல் பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு. ஸோ தனநந்தா வந்து மகதாவை ரூல் பண்றாரு இதே டைம்ல. பட் என்னன்னா எக்ஸ்ட்ரீம் வெல்த் அண்ட் அரகன்ஸ் இருக்கு. அவரோட சபையில இருக்க ஒருத்தர் தான் வந்து சாணக்கியர் ஆர் கௌட்டல்யா. அவரை வந்து தனநந்தா இன்சல்ட் பண்ணும் பொழுது கௌட்டல்யார் அவர் ஆச்சாரியார் என்ன பண்றாருன்னா சந்திரகுப்த மௌரியா அப்படின்ற பர்சனோட சேர்ந்து
நம்ம தனநந்தாவை டிஃபீட் பண்ணி புது ரூலர்ஸ் உருவாகுறாங்க, ஒரு புது டைனாஸ்டி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆனது வந்து மௌரியன் டைனாஸ்டி. அதை ஸ்டார்ட் பண்ணது சந்திரகுப்த மௌரியா. ஸோ ஹீ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மௌரியன் டைனாஸ்டி. இவர் வந்து தனநந்தாவோட வார் பண்ணி ஜெயிக்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஆட்சி வாங்குறாரு. ஸோ ஹி வாஸ் கைடட் பை கௌட்டல்யா ஆர் சாணக்யா. ஸோ ஆல்சோ செல்யூக்கஸ் ஒன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த அலெக்சாண்டர் வந்து அந்த ரீஜன் வரைக்கும் வந்தாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த கைபர் பாஸ் வரைக்கும் வரும் பொழுது கிங் போரஸ் அதை ரூல் பண்ணாலும் மீதி இடங்கள் வந்து கிரீக்கர்கள் தான் இன்னமும் ஆள்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது செல்யூக்கஸ் ஒன்னோட வந்து வார் நடக்குது. சந்திரகுப்தர் வின் பண்றாரு. வின் பண்ணும் பொழுது இவங்க வந்து ஒரு மேட்ரிமோனியல் அலைன்ஸ்க்கும் வராங்க. மோர் ஓவர் தே ஆர் லைக் ஒரு 1000 யானைகள் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எழுதியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ குறிப்பிட்ட யானைகள், குறிப்பிட்ட விஷயங்கள் வந்து ரெண்டு பேருமே எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க. அண்ட் மேட்ரிமோனியல் அலைன்ஸ் ஒரு மேரேஜ் அலைன்ஸ்ல முடியுது அந்த விஷயம். ஸோ கேபிட்டல் வந்து பாட்டாலிபுத்ரா. ஸோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் நார்த் வெஸ்ட் இந்தியால இருந்து பெங்கால் வரைக்கும் ரூல் பண்றாரு. இப்போ இங்க இருக்கிற ரிலீஜியன் என்ன ஃபாலோ பண்றாங்க பீப்புள்னு பார்க்கும்போது ஹிந்துவிசம் வித் அஜ்விகா இன்ஃப்ளூயன்ஸ். அஜ்விகா ஆர் அஜ்விகாசம்னு சொல்லும் பொழுது நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க. ஆர் எழுதி வச்சதானே நடக்கும், புதுசா என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து அஜ்விகாசம் பீப்புள். ஸோ ஹிந்துவிசமும் இந்த அஜ்விகாசம் பீப்புளும் ஆர் இந்த ரெண்டு ரிலீஜியன் வந்து ப்ரொடாமினண்டா இருக்கு. ஸோ கௌட்டல்யா ஆர் அண்ட் அர்த்தசாஸ்திரா. கௌட்டல்யா வந்து ஆச்சரியர் சொல்லுவாங்க, சாணக்கியர் சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து அர்த்தசாஸ்திரான்னு ஒரு புக் எழுதுறாரு. ஹி இஸ் ஆல்சோ நோன் அஸ் இந்தியன் மச்சவெளி. ஸோ இவர் வந்து அந்த அர்த்தசாஸ்திரால என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட் எப்படி நிர்வகிக்கணும், அதாவது ஸ்டேட்னு சொல்லும்போது ஒரு கண்ட்ரி ஒரு ரூல் பண்ற இடத்தை எப்படி நிர்வகிக்கணும், பணவரவு எப்படி இருக்கணும், எப்படி செலவு பண்ணணும், வாரோட யுக்திகள் என்ன, எல்லாமே வந்து எழுதியிருக்காரு. ஃபாரின் பாலிசி, அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எப்படி பண்ணணும், அந்த டைம்ல எப்படி இருந்தாங்கன்றதும் எப்படி எல்லாம் பண்ணணும்னு இருக்கு. அந்த எப்சியோனேஜ் அப்படின்னு சொல்லணும்னா ஸ்பை வேலைகள். ஒரு ராஜா வந்து ஒற்றர் இருக்கணும், ராஜாக்குன்னு வந்து லைக் எல்லாரையும் பிளைண்டா நம்பக்கூடாது, ஒற்றர்கள் வச்சு எல்லாரையுமே கண்காணிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்ல இருந்து பல விஷயங்கள் வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. So he was emphasizing on centralized authority. அதாவது ராஜா தான் ரூல் பண்ணணும், சிற்றரசர்கள் ரூல் பண்ணி அவங்களுக்கு மேல ராஜாக்கள் அப்படின்ற கான்செப்ட்ல வந்து அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஸோ மெகஸ்தனிஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, செல்யூக்கஸ் கிரீக்கர் கவர்னரோட நம்ம சந்திரகுப்த மௌரிய வார் பண்ணும் பொழுது அப்படி நடந்த அந்த சில விஷயங்களோட மெகஸ்தனிஸ் வந்து நம்ம சந்திரகுப்த மௌரியரோட கோர்ட்ல இருக்காரு, ஒன் ஆஃப் அ பர்சனாட்டு. ஹி இஸ் அ கிரீக் அம்பாசிடர் இன் சந்திரகுப்தாஸ் கோர்ட். அவர் இண்டிகான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த இண்டிகா புக்ல நம்ம இந்தியாவை பத்தின விஷயங்கள் ஆர் அந்த சந்திரகுப்த மௌரியோட டைம்ல இருந்த ரூலிங்ல அந்த ஊர் எப்படி இருந்தது, அந்த பீப்புள் எப்படி இருந்தாங்கன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ சிட்டி வால்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், கேஸ்ட், ஆர்மி, அதை பத்தி எல்லாமே எழுதியிருக்காரு. இவரு தான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன், ஃபர்ஸ்ட் ஃபாரின் இந்தியாவை பத்தி ஒரு புக்ல எழுதியிருக்கிறவங்க. ஸோ லேட்டர் ஆன் சந்திரகுப்தா வந்து ஜெயினிசம்க்கு கன்வெர்ட் ஆகுறாரு. பிந்துசாரர் கிட்ட த்ரோன் கொடுத்துட்டு முற்றும் திறந்த மாதிரி ஆர் முற்றும் திறந்துட்டு அவர் வந்து ஜெயினிசம்க்கு கன்வெர்ட் ஆகுறாரு. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா சரவண பெலகோலால அடையிறாங்க. ஸோ பிந்துசாரர் சந்திரகுப்த மௌரியோட பையன். இவர் வந்து அமித்ரகட்டான்னு சொல்லுவாங்க, தட் இஸ் ஸ்லேயர் ஆஃப் எனிமீஸ். ரொம்ப 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 நல்லா ரூல் பண்றாங்க, நிறைய இடங்களை கேப்சர் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்க எல்லா இடத்தையும் கேப்சர் பண்றாங்க, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ரீஜன் வரைக்கும் கூட. பட் இவங்க வந்து இன்னும் கலிங்காவை அக்செப்ட் ஆர் கேப்சர் பண்ண முடியல. ஆல்சோ தமிழகம் சவுத்லயும் இன்னும் வரல. ஸோ ஃபாரின் கான்டாக்டா இவங்களுக்கு இருக்கிறது
டெமிகஸ், கிரீக் என்வாய். நம்ம வந்து மெகஸ்தினிஸ் வந்து சந்திரகுப்தரோட டைம்ல பார்த்தோம். பிந்துசாரர்ல டெய்மேக்கஸ். இவர் வந்து மிக்ஸ்ட் ஆஃப் இவர் இருக்கும் பொழுது மிக்ஸ்ட் ஆஃப் ஹிந்துவிசம் அஜ்விகாசம் இருந்தது. ஸோ அவரோட பையன் அசோகா, அவர் தான் வந்து அடுத்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம பிந்துசாரரோட இதுலயே பார்த்தோம் மேப்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே கேப்சர் ஆயிடுச்சு, கலிங்கா ஆகல. ஸோ அசோகர் வந்து அதுவும் எப்படி ஆகாம இருக்க ஒண்ணு முடியும் அப்படின்னு சொல்லி அவரும் வார் பண்றாரு. இன்னும் நிறைய இடங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணும் பொழுது கலிங்கா வார் நடக்குது. அப்படி நடக்கிற கலிங்கா வார்ல தான் ஆயிரக்கணக்கான ஒரு பல்லாயிரக்கணக்கான பீப்புள் இறந்துட்டாங்க. ஸோ அவருக்கு வந்து இவ்வளோ வார் பண்ணி இவ்வளோ நடந்துருச்சு அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் இருக்கு. அதனால இனிமேல் இந்த வார் எதுவும் வேண்டாம், இன்ஸ்டெட் அமைதி இருக்கணும், நான் வயலன்ஸ் எல்லாமே இருக்கணும்னு சொல்லி he started following that. ஸோ அவர் வந்து புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகுறாரு. உபகுப்தா வந்து அவருக்கு கீழே தான் வந்து இவர் புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகுறாரு. ஸோ இவர் வந்து தம்மா பாலிசி ஃபாலோ பண்றாரு. புத்திசம் ஃபுல்லா ஃபாலோ பண்றாருன்னா ஃபுல்லாலாம் கிடையாது. அவர் சர்டன் பாலிசிஸ் வச்சிருக்காரு, தம்மா பாலிசிஸ்னு, அதை ஃபாலோ பண்றாரு. ஆக்சுவலா நான் இன்னும் டீட்டெயில்டா இல்லை, ஒரு ஷார்ட்டா வந்து அவர் பாஸ்ட் ஹிஸ்டரி புக்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் இவங்க எல்லாரும் பத்தியும் அதுல வந்து ஒரு நோட் கொடுத்துருக்கேன், சில இமேஜஸும் காமிச்சிருக்கேன், லைக் அவங்களோட பில்லர்ஸ் ஆர் காயின்ஸ் எல்லாமே. ஸோ நீங்க அதையும் பாருங்க, இதுவும் பாருங்க. இதுலயும் நான் ஃபுல் டாபிக் ஆல்மோஸ்ட் டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன், அதுலயும் சில டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அசோகாவோட தம்மா பாலிசின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் அபவுட் அ ரிலீஜன், புது ரிலீஜன்லாம் எதுவும் கிடையாது. இட் இஸ் எத்திக்கல் லைஃப் கைடன்ஸ். நீங்க இந்த விஷயம் பண்ணுங்க, இந்த விஷயம் பண்ணாதீங்க, இது வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களா இருந்ததே தவிர ஒரு ப்ராப்பர் ரிலீஜியனாக நீ இதை தான் பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்ற விதங்கள்ல இல்லை. ஸோ எத்திக்கல் கோட்ல நான் வயலன்ஸ், கம்பேஷன், ரெஸ்பெக்ட் ஃபார் அதர்ஸ் இருக்கணும்னு நினைச்சாங்க. வெல்ஃபேரா ஹி பில்ட் லாட் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், வெட்டினரி சென்டர்ஸ் வச்சிருந்தாங்க, கிணறுகள், ரோடுகள் எல்லாமே, ரெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து எல்லாமே அவர் வந்து கட்டி கொடுத்தாங்க த்ரூ அவுட் இந்தியா ஆர் த்ரூ அவுட் த பிளேசஸ் ஹி ரூல்ட். ஸோ ரிலிஜியன்ஸ் டாலரன்ஸ்னு பார்க்கும் பொழுது என்னதான் வந்து லைக் நம்ம சந்திரகுப்த மௌரியர் ஜெயினிசம் கன்வெர்ட் ஆனாங்க. அந்த டைம்ல இருந்தது ஹிந்துவிசம் அண்ட் அஜ்விகாசம். இவர் வந்து புத்திசம்க்கு அசோகர் கன்வெர்ட் ஆனாரு. இவ்வளோ இருந்தாலும் ஸ்டில் எல்லா ரிலிஜியனுமே பாதுகாப்பா தான் வச்சிருந்தாங்க. லைக் ஒரு ரிலிஜனுக்கும் இன்னொரு ரிலிஜனுக்கும் அகேன்ஸ்டாலாம் எதுவுமே பண்ணல. ஸோ இவர் வந்து மிஷினரிஸ் அனுப்புறாரு த்ரூ அவுட் இந்தியா மட்டும் இல்லாம த்ரூ அவுட் த வேர்ல்டு, பல நாடுகளுக்கு அனுப்புறாங்க. ஸோ தட் புத்திசம் அண்ட் தம்மா பாலிசியை ஸ்ப்ரெட் பண்றதுக்காக. ஸோ அசோகா அப்படி மெசேஜ் அனுப்பும் பொழுது மஹிந்தா அவரோட பையன், சங்கமித்தா அவரோட பொண்ணு ஸ்ரீலங்காக்கு அனுப்புறாங்க. ஸோ இதை பத்தி நான் புத்திசம் வீடியோலையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியா அந்த மாதிரியான நாடுகளுக்கும் அனுப்புறாங்க. இந்த டைம்ல தெர்வாதா புத்திசம் தான் வந்து அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுது. டைப்ஸ் ஆஃப் புத்திசமும் நான் வந்து புத்திசம் வீடியோலயே கொடுத்துருக்கேன், பாருங்க. அசோகாவோட மேஜர் எடிக்ட்ஸ் வந்து இருக்கு. இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14 மேஜர் ராக் எடிக்ட்ஸ், 7 பில்லர் எடிக்ட்ஸ் இருக்கு. இது போக இன்னும் சில மைனர் ராக் அண்ட் கேவ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இது எடிக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது எழுதுனா ராக்லயோ இல்லை பில்லர்லயோ அசோகர் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை வந்து இன்ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தட் அதை வந்து பீப்புள் பார்த்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து மோஸ்டா பிராகிருத் ஆர் பிராமி ஸ்கிரிப்ட்ல இருந்தது. பிராகிருத் ஆர் பிராமி ஸ்கிரிப்ட்னு சொல்லும் பொழுது அங்க பேசப்பட்ட லோக்கல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அது இல்லாம கிரீக், அரமிக் அண்ட் கரோஷ்தி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருக்கிற மேஜர் ராக் எடிக்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இம்பார்ட்டண்டா இருக்கிறது தஹுலி, ஒடிசால இருக்கிறது. ஸோ இது வந்து அசோகாவோட அந்த கலிங்கா வாரை பத்தி அதுல எழுதியிருக்காங்க. கிர்னார், குஜராத்ல வந்து தமா பாலிசியோட பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஷாபஸ்கரி அப்படின்ற ஊர்ல வந்து அந்த கர்தோஷி ஸ்கிரிப்ட் இருக்கு, இங்க மட்டும்தான் அது இருக்கு. ஸோ கந்தஹர் அங்க வந்து கிரீக் அண்ட் அரமிக் பைலிங்குவல் லாங்குவேஜ்லயும் இருக்கு. இதுல வந்து கல்ச்சர் அண்ட் டாலரன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் வந்து இன்ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ மேஜர் பில்லர் எடிக்ட்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது சார்நாத்ல லைன் கேபிட்டல் இருக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியாவோட நேஷனல் எம்ப்ளமா இருக்கு. இது ரிப்பீட்டட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஷின் தான். லவ்ரியால வந்து மாரல் ஆஃப் ப்ரீச்சிங் ஆஃப் தம்மா இருக்கு. இதோட பிக்சரும் வந்து நான் அவர் பாஸ்ட் புக்ல கொடுத்துருக்கேன். தோப்ரா ஆர் டெல்லியில வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பத்தின விஷயங்கள், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் எப்படி நியாயமா நடந்துக்கணுன்ற விஷயங்கள் அதுல இருக்கு. மீரட்ல இருக்கிறது ஹியூமன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் பிரிசனர்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் டார்ச்சர்ஸ் பத்தி இருக்கு. ஸோ இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமா படிக்கணும். நீங்க மேஜரா இல்லைனாலும் எக்ஸாம்ல ரிப்பீட்டட்ல கேட்ட கொஷின்ஸ் ஆர் ஒரு எடிக்ஸ்லயும் ஒரு சில விஷயங்கள் இம்பார்ட்டண்டா இருக்கும். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கஷ்டமாவோ ட்விஸ்டடாவோ கேட்கணும்னு நினைச்சா இது வந்து அவங்களுக்கு ஈஸியா அவைலபிளா இருக்கிற ஹிஸ்டரி ஆப்ஷன் கொஷின்ஸ். ஸோ தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் அசோகர் டைம்ல தான் நடக்குது. ஸோ மொகாலிபுட்டா திசா அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ரண்ட்ல வந்து பண்றாங்க. பாட்டாளிபுத்ரால நடக்குது. ஸோ எல்லா புத்திஸ்ட் கவுன்சிலை பத்தியும் அகேன் நான் புத்திசம் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வீடியோல இருக்கு, பாருங்க. ஆப்ஜெக்டிவ்ல வந்து அதாவது இந்த புத்திஸ்ட் கவுன்சில்ல அந்த சங்கா வந்து பியூரிஃபை பண்றதை பத்தின விஷயங்கள் எல்லாமே தான் வந்து அவுட்கமா இருக்கு. ஸோ இதுலதான் வந்து அபிதம்மா பிட்டகா அப்படிங்கிற விஷயம் கம்பைல் பண்ணப்படுது. ஸோ இந்த டைம்ல தான் முடிவு எடுக்கிறாங்க. புத்திசம் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அசோகரும் அதை ஸ்ப்ரெட் பண்றாரு. ஸோ மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டாக்ஸேஷன் இது வந்து லைக் ஆச்சாரியார் இனிஷியலி நம்ம பேசும்பொழுது அவருக்கு சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் சொன்னாரு. ஸோ சென்ட்ரலைஸ்ட் மொனார்கி தான் இருந்தது. 7-fold டிவிஷன்ஸ் ஆஃப் அஃபிஷியல்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது நவரத்ன மந்திரிகள்னு சொல்ற மாதிரி இவர் வந்து 7 மந்திரிகள் தலைமையில வச்சிருக்காங்க. அதாவது மந்திரி, சேனாபதி அந்த மாதிரியான ஆபீசர் அடுக்குகள், அதாவது இவங்க இவங்களுக்கு மேல இவங்க இவங்களுக்கு மேல இவங்கன்னு 7 அடுக்குல வச்சிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன இடங்களை வேற ஒருத்தர், அதாவது இன்னொரு சிற்றரசரா இருக்கிறதுக்கு பதில் குமாராஸ், அதாவது பிரின்சஸ், இளவரசர்கள் தான் அதெல்லாம் பார்க்கணும்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆர் அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கீ அஃபிஷியல்ஸ் வந்து சமர்த்தா, இவங்க வந்து ரெவென்யூவை பார்த்துக்கிட்டாங்க. சனிதாத்தா, இவங்க வந்து ட்ரெஷரியை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ எப்பவுமே இங்கே ஸ்டாண்டிங் ஆர்மி இருந்தாங்க. அண்ட் எப்சியனேஜ் நெட்வொர்க், அதாவது ஸ்பை வேலையும் இருந்தது. இங்கே நம்ம ஸ்டாண்டிங் ஆர்மின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஜனபதாஸ் டைம்லயே சொன்னோம் இவங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கூட்டமான பீப்புளா தான் இருந்தாங்க அப்படின்னு. ஸோ அப்படி குட்டி குட்டியா இருக்கும் பொழுது எப்போ வார் இல்லை எப்போ பிரச்சனை வருதோ அப்போ மட்டும்தான் வந்து தே ஹேட் அன் ஆர்மி. ஃபைட்டுக்கு போவாங்க ஆர் வாருக்கு போவாங்க, திரும்ப எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. பட் பெரிய ஸ்டாண்டிங் ஆர்மியா மௌரியன் டைம்ல இருந்தது. ஆர் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆனாங்க. இந்த டைம்ல ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்டிங் ஆர்மி இருந்தது. அந்த ஆர்மிலையும் இன்ஃபேண்ட்ரி, கேவல்ரி, எலிஃபேண்ட்ஸ், சேரியட்ஸ் எல்லாமே இருந்தது. அதாவது ரதங்கள், யானைகள், கத்தி எல்லாமே வந்து இருந்தாங்க. ஸோ இதுல வந்து டாக்ஸ் கலெக்ஷன் பண்ணதுல வந்து பாகா, பலி, காரா, சுல்கா, ஹிரண்யா இது எல்லாமே இருந்தது. பாகா அப்படின்னா 1/6 ஆஃப் ஷேர். நீங்க வந்து விவசாயம் பண்றீங்கன்னா அதுல ஒரு 1/6 பங்கு வந்து டாக்ஸா கட்டணும். பலி ரிலிஜியஸ் இது. காரா லேண்ட் டேக்ஸ் கொடுக்கணும். சுலகா கஸ்டம்ஸ்க்கான டேக்ஸ். ஹிரண்யா கேஷ்க்கான டேக்ஸ். ஸோ இது வந்து எக்ஸாம்ல அப்ஜெக்டிவ்ல கேட்பாங்க, மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்பாங்க, ஆர் வாட் இஸ் பலி அப்படின்னு சொல்லி 2-3 விஷயங்கள் ஆப்ஷன்ஸ்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த பேர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நல்லா ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது டிக்ளைன் ஆஃப் மௌரியாஸ் ஆகுது. போஸ்ட் அசோகர், சின்ஸ் அசோகா வாஸ் மோஸ்ட் ஆன் ஸ்ப்ரெட் ஆஃப் தம்மா பாலிசி அண்ட் புத்திசம்ல இருக்கும் பொழுது அவருக்கு அடுத்தடுத்து வந்த ரூலர்ஸ் ஸ்ட்ராங்கா இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கடைசியா வந்து ஹி வாஸ் பீன், அதாவது பிரிஹதர்த்தா அப்படிங்கிறவங்கள வந்து புஷ்யமித்ர சுங்கான்றவங்க வந்து அசாசினேட் பண்றாங்க. அசாசினேட்ன்றது கொலை பண்ணிட்டு அவங்க கிங் ஆகுறாங்க. அவங்க புதுசா சங்கா டைனஸ்டின்னு ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க வந்து இப்போ, அதாவது நம்ம கடைசி மௌரியன் ரூலர் பிரிஹத்ரத்தா வரைக்கும்
புத்திசம் ஃபாலோ ஆகுது, மற்ற ரிலீஜியன்ஸ்க்கு ப்ரியாரிட்டி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. புஷ்யமித்ரா சுங்கால இருந்து பிராமிக்கல் வந்து திரும்ப ஆரம்பிக்குது. So Sunga dynasty, founder is Pushyamitra Sunga. So he was a Brahmin and Mauryan timeல பிருகதர்த்தாவோட கமாண்டர் இன் சீஃபா தான் இருந்தாரு. ஸோ அவரே வந்து அவங்களை அசாசினேட் பண்ணிட்டு சுங்கா டைனஸ்டி ஃபார்ம் பண்றாங்க. கேபிட்டல் வந்து பாட்டாலிபுத்ரா தான் இப்பவும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ரூலர் வந்து புஷ்யமித்ர சுங்கா, அதுக்கப்புறம் அவரோட பையன் அக்னிமித்ரா. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர் மோஸ்ட் ப்ராமினன்ட் ரூலர்ஸ். ஸோ அக்னிமித்ரா டைம்ல தான் வந்து காளிதாசன்றவங்க வந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க, மாளவிக நிமித்ரம் அப்படின்ற புக்கு. ஸோ இது வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்ல இம்பார்ட்டன்ட். நமக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஜியோகிரபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி அப்படின்னு பேசும்பொழுது ஆர்ட் அண்ட் கல்ச்சரும் ஒரு மேஜர் ரோல் இருக்கு. அதுல தான் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கீழே இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும். ரிலிஜியன் வந்து பிராமணிசம் திரும்ப வருது. ஸோ ஹி அப்போஸ்ட் புத்திஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். லைக் இன்னும் ஒரு சில இடங்கள்ல வந்து அவர் ப்ராசிக்யூஷன் பண்ணாதான் சொல்லப்படுது. அதாவது சில புத்திஸ்ட் மாங்ஸ் வந்து கொலை பண்ணினதாகவும் ஆர் புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரிஸை இடிச்சதாகவும் கூட சோர்சஸ் ஒரு சில இடங்கள்ல இருக்கு. ஆனா அவங்க தான் சுங்கா டைனஸ்டி டைம்ல தான் சாஞ்சி ஸ்தூபா அண்ட் பிரஹத் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற புத்திஸ்ட் மான்யூமெண்ட்ஸை ரெனோவேட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ சுங்கா டைனஸ்டில வந்து கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன்ஸா அந்த 2 ஸ்டூபாஸ் வந்து ஃபேஸ் 2 பண்ணி முடிக்கிறாங்க. தோரன்ஸ் அண்ட் ரெயிலிங்ஸ் எல்லாமே கட்டி முடிக்கிறாங்க. அண்ட் அந்த பிரஹத் அப்படின்ற ஸ்டூப்பால வந்து கார்விங்ஸ் பண்ணியிருக்காங்க, சிலைகள் வடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டைம்ல வந்து வார் நடக்குது. ஆர் அவங்க டைம்ல இருந்த வார்ஸ்னு பார்த்தா இண்டோ கிரீஸ்கோட வார் பண்றாங்க. யாருன்னா மெனாண்டர் ஆர் மிலிண்டா. ஸோ இவங்க வந்து இன்வைட் பண்றாங்க, பட் ரிப்பெல் ஆகுறாங்க. இவங்களும் வந்து ஆர் மிலிண்டா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஜெக்டிவ் வைஸ் கொஸ்டின், ஐ வில் சே தட் டூ. சான்ஸ்கிரிட் வந்து திரும்பவும் இம்பார்ட்டன்ஸ் அடையுது. அதாவது பிராமணிசம் எப்படி வந்து மற்ற ஆர் புத்திசம் அதிகமா ப்ரீச் ஆயிட்டு இருக்க டைம்ல இவங்க ரூல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ திரும்ப பிராமணிசம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மெயின் டைம், தட் இஸ் அந்த மகதன் டைம்ல ஆர் மௌரியன் டைம்ல இருந்ததுல அஸ்வமேக யாக்னா நடக்காம இருந்தது. அந்த ஹார்ஸ் பலி ஆர் ஹார்ஸ் ஓட விட்டு இது பண்றது வந்துட்டு இப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகுது. கன்வ டைனாஸ்டி. ஸோ இவங்க வந்து 75 to 28 BC வரைக்கும் ரூல் பண்றாங்க. ஃபவுண்டர் வந்து வசுதேவ கன்வா. ஸோ இவர் வந்து சுங்கா டைனாஸ்டி டைம் நடக்கும் பொழுது தேவபுத்தின்ற கிங் ரூல் பண்றாங்க. இவர் வந்து அந்த டைம் மினிஸ்டரா இருக்காங்க. எப்படி சுங்கா டைனாஸ்டி வந்து அவங்க மௌரியனை அசாசினேட் பண்ணி சுங்கா டைனாஸ்டி ஸ்டார்ட் ஆச்சோ, சேம் வே சுங்கா டைனாஸ்டி கிங் அசாசினேட் பண்ணி தான் கன்வா டைனாஸ்டி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க வந்து பெரிய அளவுல வந்துட்டு எந்த ஒரு இம்பாக்டும் ஹிஸ்டரியில கிரியேட் பண்ணல. பாட்டாலிபுத்ரா தான் இன்னும் கேபிட்டலா இருக்கு. ஸோ அவங்க வந்து சோசோன் சுசர்மான் வந்து லாஸ்ட் கிங்கா இருக்காரு. அவரை வந்து சத்தவாஹனாஸ் வந்து ஓவர் த்ரோன் பண்றாங்க, வார் பண்ணி வின் பண்ணிடுறாங்க. ஸோ சத்தவாஹனாஸ் பாத்தீங்கன்னா மிடில் ரீஜியன்ல இருக்காங்க, மிடில் இந்தியா ரீஜியன்ல. இப்போ வரைக்கும் நம்ம வந்து மகதா ரிலேட்டட் கிங்ஸ் தான் வந்து ஹிஸ்டரியில பார்த்துட்டு இருக்கோம். இது தவிர்த்து மற்ற இடங்கள்லயும் வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது, எல்லாமே ஃபாலோ ஆகுது. நம்ம வந்து பாட்டாலிபுத்ரா அங்க இருந்து ரூல் பண்ற கிங்ஸ் பத்தினதான் மேஜர் இம்பார்ட்டன்ஸ் ஏன்ஷியன்ட்ல இருக்கு. ஸோ மற்ற இடத்துல இந்த டைம்ல என்ன ஆகுது, மெயின் டைம்னும் பொழுது நிறைய சிற்றரசர்கள் நம்ம வந்து பார்த்தோம். அசோகா டைம்லயே வந்து ஆல்மோஸ்ட் என்டையர் இந்தியா கேப்சர் ஆயிட்டாங்க. ஆஃப்டர் அசோகா சின்ன சின்ன சிற்றரசர்கள் உருவாகி அவங்கவுங்க ஏரியாவை ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது எல்லாமே சிற்றரசர்களா இருக்கும் பொழுது பெரிய இம்பாக்ட் எங்கேயுமே யாருமே கிரியேட் பண்ணல. அப்படி கிரியேட் பண்ணவங்க வந்து சதவாஹனாஸ் அண்ட் சதன் கிங்ஸ், நம்ம தமிழகம்ல இருந்த சேர சோழ பாண்டியர்கள். ஸோ இவங்க எல்லாருமே வந்து லேட்டர் ஆன் we will be seeing them. சதவாஹனாஸ் வந்து இதிலே பார்ப்போம். பட்
தமிழ் பீப்புளில் வந்து சங்கம் லிட்ரேச்சர் அவங்கள ஸ்டார்ட் பண்ணிட்டு, பிகாஸ் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது இன்னும் நல்லா அவங்கள பற்றி தெரியணும். ஸோ வி வில் ஹாவ் அ செப்பரேட் வீடியோ ஃபார் லைக் தமிழ் ரூலர்ஸ்க்கு. தென் வி வில் ஸ்டார்ட் வித் மெடிவல். ஸோ இண்டோ கிரீக் ரூலர்ஸ் மிலிந்தா ஆர் மெனண்டர் தான் மேஜரா. இண்டோ கிரீக் சங்கம் அலெக்சாண்டர் வார் முடிச்சுட்டு போகும்பொழுது நம்ம சொன்னோம் செல்யூக்கஸ் ரூல் பண்றாங்க, எல்லாமே நடக்குதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற கிங்ஸ்ல வந்து டெமெட்ரியஸ் அண்ட் மியாண்டர் எல்லாம் ரூல் பண்றாங்க. ஸோ இதுல வந்து நம்ம மெனாண்டர் வந்து ஆர் மெலிந்தா வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஆர் நமக்கு ஹிஸ்டரியில என்ன விஷயத்துல இம்பார்ட்டன்ட்னா, அவர் வந்து புத்திசம்க்கு கன்வெர்ட் ஆகுறாங்க. அப்படி புத்திசம்ல கன்வெர்ட் ஆகும் பொழுது அவங்க வந்து ஒரு கான்வர்சேஷன்ல இருக்காங்க. நாகசேனா அப்படிங்கிற புத்திஸ்ட் மாங்கோட ஹீஸ் பீன் இன் கான்வர்சேஷன். ஒரு கொஷின் ஒரு காமனர் வந்து இது ஏன் அது எப்படி என்ன ஏதுன்னு கேள்வி கேட்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குது. அதை தான் வந்து மிலிந்தா பன்ஹா அப்படிங்கிற ஒரு புக்ல வந்து எழுதியிருக்காங்க. இது வந்து புத்திசம்ல ஒரு முக்கியமான புக்கா பார்க்கப்படுது. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே வந்து சில கொஷின்ஸ் இருக்கும், அவங்கவுங்க ரிலிஜன் ஒரு மற்ற ரிலிஜன்ல இருக்கிற கொஷின்ஸ். அது எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல நம்மளா வந்து மிலிந்தா வந்து கேள்வியா கேட்கிறாரு, நாகசேனா அதுக்கு பதில் சொல்றாங்க. ஸோ இந்த புக் புத்திசம் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், நமக்கு ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தோம். ஸோ கல்ச்சுரல் கான்ட்ரிபியூஷன் இதுல என்ன நடக்குதுன்னா, இந்தியன் ஆர்ட்டன் பொறுத்த வரைக்கும் ஆர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த புத்திசம்லேயே சொல்லி கிளியரா சொல்லியிருக்க மாட்டேன், பட் ஐ வுட் ஹாவ் மென்ஷன் புத்தரோட சிலைகள் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி இண்டோ கிரீக்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய புத்திஸ்ட் ஸ்டாச்சூஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா இதுக்கப்புறம் இருக்கிற புத்திஸ்ட் ஸ்டாச்சூஸ் டிஃப்ரெண்டா இருக்கும், புத்தரோட சிலைகள். அது மட்டும் இல்லாம ஜென்ரல் சிலை வடிவுகள் பார்த்தீங்கன்னாலே அந்த டைமுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கும். ஆனா இப்பல இருந்து நம்ம விஷயங்கள்ல அந்த கிரீக்கரோட எலிமெண்ட்ஸ் உள்ள இருக்கும். நீங்க இந்த டைம்ல இருந்து வரக்கூடிய அந்த சிலை வடிவுகள் வடிவமைப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிரீக் ரெசம்பிளன்ஸ் இருக்கும். அந்த ஒரு பாடி மசில்ஸ் வச்சு கட்டிங்ஸோட இருக்கிற மாதிரியான சிலைகளா இருக்கட்டும், இந்த வேர் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இம்பாக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி பாலிஷிங் ஆஃப் ஸ்டாச்சூஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல வந்து இன்னும் நல்லா நடக்குது. ஸோ அந்த ஃபியூஷன் ஆஃப் ஆர்ட்டை தான் வந்து காந்தாரா ஆர்ட்னு சொல்லுவாங்க, இந்த ரீஜன் காந்தாரா ரீஜன். ஸோ அங்க இருக்கிற அந்த ஆர்ட் தான் வந்து காந்தாரா ஆர்ட். அகெயின் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு செப்பரேட் டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ இதே டைம்ல இன்னொரு விஷயங்கள் நடக்கிறது வந்து காயினேஜ். நம்ம வந்து மௌரியன் டைம்லயும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பஞ்ச்மார்க் காயின்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பஞ்ச்மார்க் காயின்ஸ்னு சொல்லும் பொழுது இவங்க வந்து ஒரு காயின்னா இந்த ஷேப், இந்த வடிவம் ஆர் இவ்வளோ பெர்ஃபெக்ஷன் அப்படின்றது கிடையாது. ஒரு ஷீட் ஆஃப் காயின் மாதிரி ஒரு அந்த மெட்டலை வச்சுட்டு அது மேல பஞ்ச் பண்ணுவாங்க சீல். ஸோ அந்த சீலோட ஷேப்ஸ் ஒரு அளவுக்கு தெரியும், நாட் பெர்ஃபெக்ட். இப்போ இண்டோ கிரீக்ஸ் கிட்ட இருந்து தான் வந்து நமக்கு அந்த காயினேஜ் மாறுது. காயின்ஸோட விஷயங்கள், காயின்னா ரவுண்டா இருக்கணும், இந்த மெட்டல்ஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள். பிளஸ் வந்து போர்ட்ரேட்ஸ் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தா அனிமல்ஸ் ஆர் சில சிம்பிள்ஸ் இருக்கும். இப்போ வந்து போர்ட்ரேட்ஸ், அந்த கிங்கோட ஃபேஸ் ஆர் காடோட ஃபேஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆக ஆரம்பிக்குது. சத்தவாஹனாஸ், ஸோ இவங்க வந்து அந்த மிடில் ரீஜன்ல ரூல் பண்றாங்க, மிடில் அண்ட் சவுத் இந்தியா ரீஜன்ல ரூல் பண்றாங்க. ஸோ ஃபவுண்டர் வந்து சிமுக்கா. இதுல மேஜர் ரூலர் வந்து நமக்கு வந்து கௌதமி புத்திர சத்கர்ணி. ஆக்சுவல் நேம் இஸ் சத்கர்ணி. கௌதமி புத்திரானும் பொழுது கௌதமியோட மகன். நீங்க மோஸ்ட் ஆஃப் த கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரியாக்கல் சொசைட்டியா இருக்கும். பட் இங்க சதவாஹனஸ் தான் வந்து நமக்கு மெட்ரியாக்கல் இம்பார்ட்டன்ஸ், விமன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதா அந்த நேம்லயே நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்மோஸ்ட் டெக்கன் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவை ரூல் பண்றாங்க. ஸோ நார்தர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் அந்த ட்ரேட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. நம்ம கீழே வந்து மூவேந்தர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த சங்க பீரியட்ல இருக்க பீப்புளும் வந்து எவ்ரி திங் இஸ் பீங் ஃபிளரிஷ்ட். அதே மாதிரி நார்தர்ன் சைட்லயும் கொஞ்சம் ஃபிளரிஷ்மெண்ட் இருக்கு, வார் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ ட்ரேட் நடக்கணும்.
அப்படி நடக்கும்போது, அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு மகதா தான் கேபிட்டல் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ரீஜனா இருந்தது. கங்கா பிளைன்ஸ்ல இருக்கிற அந்த ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில் எல்லாமே. பட் இப்போ வந்து அங்க கான்ஸ்டன்ட் வார், மற்ற விஷயங்கள் நடக்குது. தே ஆர் நாட் கெட்டிங் நேச்சுரல் சப்போர்ட் ஆர் எப்படி சொல்லலாம்னா அங்க தொடர்ந்து வார் தான் இருக்குது. மற்ற விஷயங்கள் ட்ரேடுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு அங்க பண்ணணும்னா சவுத் இந்தியால பண்ணணும் அண்ட் சீ ரூட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும் பொழுது நமக்கு வந்து நார்த் டு சவுத் கனெக்ஷனுக்கு சத்தவாகனாஸ் இருக்காங்க. ஸோ சத்தவாகனாஸ் ஆர் கெட்டிங் மோர் அண்ட் மோர். இவங்களை சுற்றி தான் ட்ரேட் நடக்குது. ஐ மீன் இவங்க கிராஸ் பண்ணி தான் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணணும் பொழுது, லேண்ட் வைஸ் ட்ரேடுன்னும் பொழுது அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. தட் வாஸ் த ரீசன் அவங்களால ஈஸியா ஓவர்த்ரோன் பண்ண முடிஞ்சது மகதால. கன்வா டைனஸ்டி அவங்களால ஈஸியா ஓவர்த்ரோன் பண்ணிட்டு மகதாக்கு வர முடிஞ்சது. ஸோ ரிலீஜியன் வந்து பிராமணிசம் ஃபாலோ பண்றாங்க. பட் தே வேர் டாலரண்ட் டுவர்ட்ஸ் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். ஸோ இந்த டைம்ல அந்த புத்திசம் ஜெயினிசமுக்கான விஷயங்களை கொடுக்குறாங்க. பீப்புள் யாருக்கு என்ன ரிலீஜியன் பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணலாம். பட் தே வேர் ஃபாலோயிங் பிராமணிசம். ஸோ நம்ம இனிஷியலி சொன்னோம் அந்த மௌரியன் டைமுக்கு அப்புறம் சேஞ்சஸ் ஆகும் பொழுது, சுங்கா டைனஸ்டி வரும் பொழுது தே வேர் அப்போசிங் புத்திசம். ஸோ அப்படி புத்திசம் அப்போஸ் பண்ணும்பொழுது தான் மகதால அப்போஸ் பண்ணி சவுத் இந்தியா வரைக்கும் வராங்க. அந்த மீன் டைம் ஒரு சிலர் அங்கேயே இருந்தாங்க, ஒரு சிலர் சவுத் இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ சவுத் இந்தியாவுக்கு வந்தவங்க சில விஷயங்கள் புத்திசம்ல மாத்திக்கிட்டாங்க, நார்த் இந்தியால மாத்தல. ஸோ தட் இஸ் வை வி ஹாவ் தோஸ் சேஞ்சஸ். சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்க சர்டன் விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு நேமும், நார்த் இந்தியாவில் இருக்கவங்க அவங்களுக்கான நேமும் கொடுத்து தே வேர் ஃபாலோயிங் தேர் வே ஆஃப் புத்திசம். ஸோ டைப்ஸ் ஆஃப் புத்திசம் அகைன் நான் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் வீடியோவில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ லாங்குவேஜ் வந்து பிராகிருத் லாங்குவேஜ் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எக்கானமி அண்ட் காயினேஜ் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராஸ்பரிட்டி நல்லா இருக்குது. ஸோ இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் அந்த டைமில் நல்லா இருக்குது. ஸோ காயின்ஸ் வந்து லெட் அண்ட் போர்டீன், அதாவது அது ஒரு அலாய். ஸோ அது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ இன்லேண்ட் ட்ரேட் இருக்கு, ஓவர்சீஸ் ட்ரேடும் பண்ணுறாங்க. தே ஹாவ் த போர்ட்ஸ் லைக் சொப்பாரா. ஸோ இவங்க மூலியமா ட்ரேடிங் பண்ணி, அதுதான் ட்ரேடிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் தான் அவங்களுக்கு மேஜர் பலமா இருந்தது சத்தவாகனாஸ்க்கு. ஸோ தென் குஷானா எம்பையர். ஸோ ஃபவுண்டர் வந்து குஜுலா கதபிசிஸ். ஸோ கிரேட்டஸ்ட் ரூலர் இந்த டைம்ல வந்து கனிஷ்கா. கேபிட்டல் வந்து புருஷபுரா அப்படிங்கிறது, மாடர்ன் டே பேஷ்வர். ஸோ இவங்க வந்து அந்த நார்த் வெஸ்ட் ரீஜியன்ல ரூலிங் நடக்குது. ஸோ தே ஸ்டார்டட் சாக்கா எரா. கனிஷ்காவோட அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இவர் தலைமையில தான் வந்து 4th புத்திஸ்ட் கவுன்சில் நடந்தது, காஷ்மீர்ல நடக்குது இது. 3rd வந்து நம்ம அசோகர் டைம்ல நடந்தது, 4th வந்து கனிஷ்கா டைம்ல நடக்குது காஷ்மீர்ல. ஸோ ஹீ ப்ரொமோட்டட் மஹாயனா புத்திசம். நான் ஃபியூ ஸ்லைட்ஸ் பேக் தேர்வபாதா புத்திசம் பத்தி பேசியிருக்கேன். அது யாரு என்னன்றத வீடியோ பார்க்காம உங்களால ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆர்ட் அண்ட் காயினேஜ் நம்ம இந்த ரீஜன்ல முன்னாடி இண்டோ கிரீக்ஸ் பார்க்கும்போதே பார்த்தோம், காந்தாரா ஆர்ட் ஃபாலோ பண்றாங்க அண்ட் தே ஆர் ஆல்சோ ஃபாலோயிங் மதுரா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட். ஸோ காயின்ஸ் வந்து கிரீக்கோ ரோமன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. ஸோ அந்த காயின்ஸ்ல வந்து தே ஹேட் புத்தா, சிவா, மித்ரா, நானா. இவங்க வந்து இரானியன் காடஸ். ஸோ இவங்களோட போட்டோஸ் வச்ச காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்குது. ஸோ தே வேர் யூசிங் எக்ஸ்டென்சிவ் கோல்ட் காயின்ஸ். ஸோ இந்த டைம்ல இருந்த ஸ்காலர்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அதிகமா இருந்தது. ஆர் அந்த டைம்ல இருந்த லிட்ரேச்சர்ஸ் அஸ்வகோஷா, புத்த சரித்ரா. அது அஸ்வகோஷான்றவங்க எழுதுறாங்க புத்த சரிதா ஒரு புத்தரோட அந்த சரித்திரம் ஃபுல்லாவே. சாரக்கா வந்து சாரக்க சம்ஹிதான்னு எழுதுறாங்க, ஆயுர்வேதா புக். நாகார்ஜுனன்றவங்க பிலாசபர் ஆஃப் மத்தியமிகா ஸ்கூல். வசுமித்ரா ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர், அவங்களும் வந்து இருக்காங்க இந்த டைம்ல இருந்த ஸ்காலர் அண்ட் லிட்ரேச்சர்ஸ். இதை வந்து ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல கேட்கும்பொழுது எப்படி கேட்பாங்கன்னா, அந்த ஸ்காலரோட நேம் கொடுத்துட்டு எந்த எம்பையர்ல இவங்க இருந்தாங்கன்ற விஷயம் கேட்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து இயர் கொடுத்து இந்த இயர்ல இருந்தாங்களான்னு கேட்க மாட்டாங்க. பட் இந்த ஸ்காலர் நேம் கொடுத்து யார் கிங் ஆர் யார் எந்த டைனாஸ்டி ஆர் எம்பையர் நடந்ததுன்ற கொஸ்டின் தான் இருக்கும் அதிகமா.
ஸோ எக்கானமி அண்ட் ட்ரேட் நீங்க லாஸ்ட் இதுல பாத்தீங்கன்னாலே தெரியும், அவங்க வந்து அந்த சில்க் ரூட் ரீஜியன்ல இருந்தாங்க. ஸோ சில்க் ரூட்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த டாக்ஸஸ், டோல், அது எல்லாமே வந்து அவங்களுக்கு மேஜர் எக்கானமியா இருந்தது. ஸோ தே வேர் எனேபிள்ட் இண்டோ ரோமன் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் ட்ரேட். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக நடந்தது வித் கிரீக்ஸ், ரோமன்ஸ் அண்ட் சைனீஸ். ரிலீஜியன் வந்து ரிலிஜன் டாலரன்ஸ் இருந்தது. They supported Buddhism, Hinduism and Zoroastrian. ஸோ இதுக்கப்புறம் குப்தா ரைஸ் ஆஃப் குப்தா. ஸோ ஸ்ரீ குப்தா அப்படின்றவங்க தான் ஃபவுண்டர். இங்கேயும் வந்து மேஜர் கிங் சந்திரகுப்தா 1. ஸோ ஹி காட் மேரிட் டு லேச்சாவி பிரின்சஸ் அண்ட் தென் குப்தா ஏரா ஸ்டார்ட் ஆகுது. கேபிட்டல் வந்து நமக்கு பட்டாலிபுத்ரா தான். ஸோ சங்கமித்ரா குப்தா நெக்ஸ்ட் வருவாங்க. அவங்கள வந்து நெப்போலியன் ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுவாங்க. ஸோ ஹரிசேனா அப்படிங்கிறவங்க வந்து பிரயாக் பிரசித்தி அப்படிங்கிற புக்ல வந்து சமுத்திரகுப்தாவை பத்தியும் அவரோட அந்த ரூலிங்ஸ் பத்தியும் சொல்றாங்க. இவங்க வந்து அரௌண்ட் ஒரு 200 வருஷங்கள் கிட்ட ரூல் பண்றாங்க குப்தா டைனாஸ்டி, விச் இஸ் லைக் இந்த டைம்ல அவ்வளோ கோல்டன் டைம் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. ரீசன் என்னன்னா, தே ஆர் ஹேவிங் ஒரு ஸ்டேபிள் ஆன ஒரு ஆட்சி அமைப்பு தான் இந்த டைம்ல நடக்குது. பிகாஸ் பெருசா வார் நடக்கல, லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்குது குப்தா பீரியட்ல தான். ஸோ தே கான்கர்ட் நார்தர்ன் அண்ட் சதர்ன் இந்தியா, தென் ரெஸ்டோர்ட் சவுத்தர்ன் கிங்ஸ் அஸ் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ காயினேஜ் இவங்க டைம்ல தான் வந்து பர்ஃபெக்ட் காயின்ஸ் வருது. யூ கேன் see in the pictures. ஈவன் அந்த காயின்ஸ்ல உங்களுக்கு வார் சீன்ஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. சந்திரகுப்தர் 2 ஆர் விக்ரமாதித்யா, he defeated சாக்காஸ். அவங்க எம்பையரை வந்து வெஸ்ட்வர்ட்ஸும் வந்து இவர் தான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. இவரோட டைம்ல தான் நவரத்னாஸ் 9 அமைச்சர்கள் இருக்காங்க. காளிதாசா, ஆரியபட்டா, அரமசிம்ஹா அப்படின்ற மாதிரியான மந்திரிகள் இருக்காங்க. இவங்க டைம்ல தான் ஃபாஹின் அப்படிங்கிறவங்க விசிட் பண்றாங்க. ஃபாஹினை பத்தியும் நான் வந்து புத்திஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீ இஸ் ஃப்ரம் சைனா அண்ட் இந்தியாவோட கவர்னன்ஸ் அண்ட் ப்ராஸ்பெரிட்டியை பத்தி புகழ்ந்து புக் எழுதியிருக்காங்க. இவங்க ஃபாலோ பண்ண ஆர் இந்த டைம்ல இருந்த ரிலிஜியன் வந்து வைஷ்ணவிசம் இப்பதான் வந்து வருது, வித் டாலரன்ஸ் ஆஃப் அதர் ரிலிஜியன்ஸ் டூ. இவங்க வந்து ரூல் பண்ணும்பொழுது, சந்திரகுப்தா 2 ரூல் பண்ணும்பொழுது ஒரு விக்ரமாதித்யா ரூல் பண்ணும்போது உஜ்ஜைன் செகண்ட் கேபிட்டலா இருக்கு. இதுவும் ஆப்ஜெக்டிவ் வைஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ குப்தாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன், இவங்க வந்து டீசென்ட்ரலைசேஷன் தான் பண்றாங்க. நம்ம பார்த்தோம் மௌரியன் டைம்ல சென்ட்ரலைஸ்ட் விஷயம் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. இந்த டைம்ல வந்து டீசென்ட்ரலைசேஷன் பண்றாங்க. ஸோ ப்ராவின்சஸ் வந்து லெட் பை, அதாவது ப்ராவின்சஸ் சின்ன சின்ன மாகாணங்களை வந்து கவனிக்கிறவங்க வந்து உபரிகாஸ். அதுக்கும் சின்ன சின்ன டிஸ்ட்ரிக்ஸா ரூல் பண்றவங்க வந்து விஷயாபதிஸ். ஸோ கிரகபதி, கஜாபதின்றது வந்து நான் அவர் பாஸ்ட் புக்ல சொல்லியிருப்பேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ஸோ லேண்ட் வந்து பிராமின்ஸ்க்கு கொடுக்குறாங்க, பிளஸ் கோர்ட்டியர்ஸ், அதாவது அரசு வேலையாட்களுக்கும் வந்து லேண்ட்ஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இவங்க அதிகமா சப்போர்ட் பண்ண ரிலிஜியன் வைஷ்ணவிசம். பட் இதே டைம்ல புத்திசம், ஜெயினிசமும் இருந்தது. ரெவென்யூ, லேண்ட் டாக்ஸ், ட்ரேட், இரிகேஷன் எல்லாத்துல இருந்தும் அவங்களுக்கு வந்து ரெவென்யூ கிடைக்குது. they were trading with Southeast Asia and Mediterranean regions. ஸோ வார் பெருசா கிடையாது. சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சரும் வளர்ந்தது. மற்ற ட்ரேடிங் விஷயத்துலயும் வந்து இவங்களுக்கு லாபகரமா இருந்ததுனால we call this period as a golden age. ஸோ வில்லேஜ் எக்கானமியும் இருந்தது. வில்லேஜஸும் வந்து கிராஃப்ட் அண்ட் இரிகேஷன்னால நல்ல லாபம் இருந்தது. ஸோ லிட்ரேச்சர் அண்ட் சயின்ஸ் குப்தா டைம்ல ஆத்தர்ஸ் இன் அவங்க புக்ஸ், காளிதாசா அபிஜன ஸ்குந்தலம்ன்ற புக் அவர் எழுதியிருக்காங்க. மேகதூத்தா, ரகுவம்சவும் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆரியபட்டா அவர் வந்து ஆரியபட்டியான்ற புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து 0, ஆஸ்ட்ரானமி, பை எல்லாம் இருக்கு. ஸோ ஆரியபட்டியா புக்ல தான் நமக்கு 0 பத்தி எல்லாமே மென்ஷன் ஆயிருக்காங்க. 0 கண்டுபிடிச்சது ஆரியபட்டா. ஸோ அமரசிம்ஹா அவங்க வந்து அமரகோஷான்ற புக் எழுதியிருக்காங்க. பனினிஸ் கிராமர் புக் எழுதியிருக்காங்க. லைக்
அவர் வந்து earlier compositions எல்லாமே எழுதியிருக்காங்க. விஷாக தத்தா இவங்க வந்து முத்ரா ராட்சசான்ற புக் எழுதியிருக்காங்க. ஸோ குப்தா டைம்ல இருந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், காயினேஜ் இந்த டைம்ல தான் வந்து ஆக்சுவலி இந்தியாவோட அந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஆர்கிடெக்சர் எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் நல்லா ஆகுது. ஸோ கோல்ட் காயின்ஸ் அதிகமாக புழக்கத்தில் இருக்கு, தினார் காயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டெம்பிள் தஸ்வத்ரா டெம்பிள் தான் வந்து குப்தாவோட மேஜர் அவங்களுடைய அந்த மாடிஃபிகேஷன் காமிக்கிறது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வரும்பொழுது ஐ வில் எக்ஸ்பிளைன் லைக் நிகரா, there is lot of types of temple. ஒரு டைம்ல கட்டின டெம்பிள் நகரா ஸ்டைல் ஆஃப் டெம்பிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து நம்ம சவுத்ல திராவிடியன் வே ஆஃப் ஆர்கிடெக்சர் அதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த டைம்ல இருக்கிற அந்த ஆர்கிடெக்சரிஸ் ஆர் குப்தாவோட ஆர்கிடெக்சர் சொல்லக்கூடிய அந்த டெம்பிள் வந்து தியோகர்ல இருக்குது. ஸோ அஜந்தா அண்ட் எல்லோரா கேவ்ஸ்ல அந்த மொனாஸ்ட்ரிஸ் எல்லாமே குப்தாவோட அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் நமக்கு சொல்லுது. ஐரன் பில்லர் டெல்லியில இருக்கு. ஸோ ரஸ்ட் ரெசிஸ்டண்டா இருக்கு. மெட்டலர்ஜி எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் இருக்கிற அளவுக்கு செஞ்சிருக்காங்கன்றது நமக்கு காட்டுது. டெரகோட்டா ஃபிகரின்ஸ் இருக்குது. ஃபாஹின் ஹீஸ் அண்ட் சந்திரகுப்தா டூ டைம்ல தான் வந்து வராங்க. இவங்க வந்து அவங்க புக்ல they have mentioned about இந்தியாவோட அந்த ரூலிங் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்க வந்து அந்த புத்திசம் லேர்ன் பண்ணதான் இங்க வராங்க. ஸோ வரும்பொழுது என்னென்ன விஷயங்கள் அவங்க பாக்குறாங்க அப்படிங்கறத அவங்க பார்க்கும் பொழுது அதை மிகையா சொல்லி அந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைக் அட்மைட் பப்ளிக் சேஃப்டி, ஜஸ்டிஸ் சிஸ்டம், மொனாஸ்ட்ரிஸ்லாம் இவ்வளவு நல்லா இருக்குன்றது எழுதுறாங்க. பட் அட் த சேம் டைம் கேஸ்ட் ரிஜிடிட்டி, அன்டச்சபிலிட்டியை பத்தியும் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ டிராவலர்ஸ் அண்ட் இந்தியாவில் இருக்கிற மற்ற பீப்புள் எழுதி வச்சக்கூடிய இந்த புக்ஸ்ல இருந்து தான் வந்து அந்த டைம்ல எப்படி வாழ்ந்தாங்க, என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஸோ இவ்வளோ நல்லா ரூல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அந்த குப்தா டைனாஸ்டிஸ் ஒரு குப்தா எம்பையர் எப்படி டிக்ளைன் ஆகுதுன்னா, ஹுனாஸ் அப்படின்றவங்க வந்து இன்வேஷன்ஸ் நடக்குது. ஸோ இவங்க எல்லாரையுமே கூட நம்ம அகைன் மெடிவல்ல ஒரு வாட்டி பார்ப்போம். ஸ்கந்தகுப்தாக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வர கிங்ஸ் வந்து வீக்கர் கிங்ஸா இருக்காங்க. ஸோ ஈஸியா அவங்களால ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டு வர முடியுது. பிளஸ் ரீஜனல் பாலிடிக்ஸும் வருது. இவங்க எந்த அளவுக்கு டீசென்ட்ரலைஸ் பண்ணி ரூல் பண்றாங்களோ அந்த அளவுக்கு டீசென்ட்ரலைஸ் ஆன அந்த மாகாணங்கள்ல இருக்கிறவங்க நம்ம மாகாணத்திலேயே அதிக வருமானம் இருக்கே, நம்ம ஏன் வந்து கப்பம் கட்டணும், நம்மளே ரூல் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகி தான் வந்து குப்தா எம்பையர் சின்ன சின்னதா உடைஞ்சு போகுது. ஸோ மேஜர் கம்பேரிசன் பிட்வீன் குப்தா அண்ட் மௌரியான்னு பார்க்கும்பொழுது மௌரியால சென்ட்ரலைஸ்ட் மொனார்கி இருக்கு, இங்க டீசென்ட்ரலைஸ்ட் இருக்கு குப்தால. மௌரியன் டைம்ல புத்திசம் அதிகமா ப்ரொமோட் பண்ணப்பட்டுச்சு பை அசோகா. அண்ட் குப்தா டைம்ல ஹிந்துவிசம் எஸ்பெஷலி வைஷ்ணவிசம் ஃபாலோ ஆகுது. லாங்குவேஜ் பிராகிருத் அண்ட் பிராமி மௌரியன் டைம்ல இருக்குது. சான்ஸ்கிரிட் தான் கோர்ட் லாங்குவேஜ் ஆஃப் குப்தாவாவே இருக்கு. காயின்ஸ் வந்து நமக்கு மௌரியன் டைம்ல பஞ்ச்மார்க் காயின்ஸ் இருந்தது, இப்போ கோல்டு தினர்ஸா மாறி இருக்கு. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர்ல வரும்பொழுது மௌரியன் டைம்ல அதிகமா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டைம்ல இருந்த விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது பில்லர் எடிக்ட்ஸ் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் நமக்கு அதிகமா கிடைக்குது. குப்தா டைம்ல அந்த டெம்பிள்ஸ், மொரல்ஸ், அந்த கேவ்ஸ், ஐகானிக் ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. ஃபாரினர்ஸ் நமக்குன்னு மேஜர் பார்க்கும்பொழுது மௌரியன் டைம்ல மெகஸ்தனிஸ், குப்தா டைம்ல ஃபாஹின். ஸோ கொஸ்டின் டைம் இப்போ ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் நம்ம வந்து ஏன்ஷியன்ட் முடிச்சிருக்கோம், ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா. ஸோ யூபிஎஸ்சி ஸ்டைல் ஆஃப் கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண பாருங்க. இது வந்து போத் ஒரு மூணுமே யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எழுதுறவங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கொஷின்ஸுமே சிமிலராக தான் இருக்கும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும். ஒரே ஒரு கீ டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும்னா, உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் சதர்ன் இந்தியா நம்ம தமிழ்நாட்டோட ஹிஸ்டரி அதிகமாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இயர் பேஸ்ட் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ மெகஸ்தனிஸ் யாரோட கோர்ட்ல இருந்தாங்க, ராக் எடிக்ல கலிங்கா வாரை பற்றி எது இருக்கு, புத்திஸ்ட் கவுன்சில் யாரோட விஷயங்கள் ஆர் யார் வந்து ஹெட்டா இருந்தாங்க,
இந்தியாவோட எம்ப்ளம் எங்க இருக்கிற அந்த பில்லரோடது. குப்தாவை வந்து யார் டிஃபீட் பண்ணா? எஸ்எஸ்சி கொஷின்ஸ்ல ஆர் இதெல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் கொஷின்ஸ் தான். ஸோ கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா யார் பீரியட்ல சொன்னாங்க? யாரு அமரகோஷா புக் எழுதினாங்க? லெட் அண்ட் பொய்டின் காயின்ஸ் யாரோட டைனாஸ்டில இருந்தது? மிலிந்தா பன்ஹா யார், எந்த ரூலர்? குப்தா டைம்ல இருந்த ஃபாஹின்ஸ் ஜேர்னி யார் அந்த குப்தர் அப்படின்ற கொஸ்டின். So don't get confused with Chandragupta Maurya and Chandragupta 1 and 2 of Gupta dynasties. Chandragupta Maurya ன்னு சொல்லும்போது he is from Mauryan dynasty, founder of Mauryan dynasty. So Chandragupta 1, Chandragupta 2 ன்னு சொல்லும்போது நம்ம குப்தா டைனஸ்டியோட ரூலர்ஸ். So TNPSC style of questions. Mauryan dynasty founder யாரு? டாக்ஸ் சிஸ்டம்ல 1/6 of share produce. அதோட பேர் என்ன? தேர்ட் புத்திஸ்ட் கவுன்சில் யாரோட தலைமையில நடந்தது? ஒரு எந்த ராஜாவோட பீரியட்ல நடந்தது? ஐரன் பில்லர் டெல்லியில இருக்கிறத வந்து யார் பண்ணினா, அதாவது யார் டைம்ல பண்ணினாங்க? ஸோ ஹூ அபாலிஷ் டார்ச்சர் அண்ட் ரிஃபார்ம்டு பிரிசன்ஸ் இன் ஹிஸ் எடிக்ட்ஸ்ன்றதும் கொஷின். ஸோ இது இல்லாமலும் இன்னும் நிறைய நமக்கு ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் ஓரியன்டாகவும் வரும், இதுலேயும் வரும் ஃபார் ஓவரால் எல்லாத்துலேயுமே. சம்டைம்ஸ் இயர் பேஸ்டும் கேட்பாங்க ஆர் லொகேஷன் பேஸ்டும் கேட்பாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி. எஸ்எஸ்சியில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸ் கிடையாது. அதையும் மீறி இருந்ததுன்னா வந்துட்டு எஸ்ஏ லெட்டர் ரைட்டிங் தான் இருந்திருக்கு. உங்களுக்கு டீட்டெயிலாக எந்தெந்த எக்ஸாம்ஸ் எந்தெந்த ஃபார்மேட்னு பார்க்கணுன்னா அதுக்கும் தனியாக லிங்க் இருக்குது. தனியாக பிளேலிஸ்ட்டே இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வேணுன்றவங்க அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் கொஷின்ஸில் வந்து ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அனலைஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அசோகா டுவர்ட்ஸ் புத்திசம் அண்ட் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அசோகோட அந்த புத்திசம் கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னன்றது இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கௌட்டல்யா அண்ட் அர்த்தசாஸ்திரா புக்கை பற்றி எழுத சொல்லியிருக்காங்க. அதோட ரோல் மௌரியன் எம்பையர் டைம்ல எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயம். தென் இண்டோ கிரீக் இன்வேஷன்ல நமக்கு இருந்த கல்ச்சுரல் அண்ட் காயினேஜ் சேஞ்சஸ் என்னென்ன. ஃபோர்த் கொஸ்டின் குப்தா பீரியட்ல வந்து ஏன் கோல்டன் ஏஜ்னு கூப்பிடுறோம். ஃபிஃப்த் கொஸ்டின் மௌரியாஸ் அண்ட் குப்தாஸை கம்பேர் பண்ணி. ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயும் தனியா இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு போட்டாலும் வரும். நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் ட்ரை டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் மோர். ஸோ நம்ம இதோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டேலேருந்து வில் ஸ்டார்ட் வித் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்சிஆர்டி புக் ஸ்டார்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த புக்ல இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை திரும்ப இதே மாதிரி செப்பரேட் டைட்டில்ஸ் ஆஃப் வீடியோஸ்ல கவர் பண்ணலாம். மெடிவல் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரைடே வந்து எந்த எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணலாம், எப்படி சூஸ் பண்றதுன்ற வீடியோ வரும். ஸோ அதுக்கப்புறம் அது இன்னைக்கும் ஃப்ரைடேஸ்ல வி வில் ஸ்டார்ட் வித் பாலிட்டி. மண்டேஸ்ல ஆப்டிடியூட் இருக்கும். உங்களால் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ பண்ணி படிங்க. திஸ் இஸ் வாட் ஃபியூ 1 year ஆர் 2 years நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு சேஞ்சஸ் தான் உங்கள் லைஃப்க்கு பெருசாக மாற்ற போகுது. இஃப் யூ டூ லைக் மை வீடியோஸ், கன்சிடர் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவையான எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கண்டென்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ.